நபியுமாய் நிற்கும் முன்புரு காலமும் ஊழியுமாய் நிற்கும் அன்புற ஐந்தில் அமர்ந்து நின்றானே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 2வது அத்தியாயம் அண்டலிங்கம் 1717 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். அந்த அண்டலிங்கம் அப்படின்னாக்கவே எங்கும் பரவி இருக்கின்ற பரம்பொருள். அவரை அந்த புரிஞ்சுக்கிறதுக்காக பல முறைகள்ல பல மாற்றங்களை நமக்கு இங்க உதவுறாரு. அந்த படல தாபரத்து மாபரத்து அப்படின்னு சொல்றாரு. தாபரத்து அப்படின்னாக்கா அந்த லிங்கமானது சின்னதா இருக்கின்றது என்றாலும் உலக அளவுல அது அருளுக்குரியது. மாபரத்து அப்படின்றது நம்ம உச்சந்தல்ல இருக்கக்கூடிய உயர்வான நிலைய சொல்றாரு. அந்த இடத்தை யாரும் சிந்திக்கிறது இல்லை. சிந்தித்தவர்களுக்கு அவர் அந்த பூரணத்துவத்தை கொடுக்கின்றார் அப்படின்றதுதான். தாபரத்துள் நின்றருள் வல்லான் சிவன் மாபரத்துண்மை வழிபடுவார் இல்லை. மாபரத்துண்மை வழிபடுவாளருக்கு பூக துள்ளி பொற்கொடியாமே அப்படின்றாரு. முதல் வரியில தாபரத்து உள் நின்று அப்படின்னா அசையாத நிலைப்பட்டிருக்கின்ற சிவலிங்கம் அண்ட சராசரங்கள் எல்லாம் தன்னுடைய வல்லமை உடையது அப்படின்றது சொல்ல வராரு. அருளவல்லான் சிவன் உயிர்களுக்கு வேண்டிய அருளை வாரி வழங்கக்கூடிய வல்லமை படைத்தவன். அதுவே மாபரத்து உண்மை அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேலான அந்த பரம்பொருள் உண்மை தத்துவத்தை வழிபடுவார் இல்லை. அவரை உண்மையாக யோக மார்க்கத்திலே சென்று வழிபடுகின்ற மனிதர்கள் மிக சிலரே. மாபரத்து உண்மை வழிபடி வாழருக்கு அப்படி அந்த உண்மையான பரம்பொருள் உண்மைகளை உணர்ந்து யோக நெறியில் வழிபடும் சாதகர்களுக்கு பூகத்து உள்நின்றார். தலை உச்சியில் உள்ள சகசர செலத்தை சொல்றார் அவர். அந்த தாமரை மலரின் நடுவே அவன் விளங்கி கொண்டிருக்கின்றான். பொன்கொடி ஆகுமே. பொன்னிற கொடி போன்ற சுழிமடை நாளையின் வழியாக ஆன்மாவை தன்னுள்ளே இழுத்துக் கொள்ளும் பேரொளி சக்தியாக சிவபெருமான் நின்றருவாள்னு ஒரு பேருண்மையை நமக்கு விளக்குகின்றார். இந்த பாடல ஓவராலா பார்த்தோம்னா இறைவன் எங்கும் நிறைந்த தன்மை உடையவன் அப்படின்ட்டு சொல்ல வர்றாரு. மனிதர்கள் அறியாமையில இருக்கின்றாங்க. அந்த ஆற்றல் வாய்ந்த இறைவனை உண்மை அடையவோ அவருடைய தன்மையை புரிஞ்சு கொள்ளவோ வழிபடவோ அதிகமான பேரு ரெடியா இல்ல. அப்படி அந்த குண்டலி யோக ரகசியத்தை தான் சொல்றாரு. அந்த அருள் வேணும் அப்படின்னாக்கா சுழிமுனை வழியாக நம்ம உச்சந்தலைகளை சகசரசலத்துக்கு போகணும். ஏன்னா குண்டலி மூலாதாரத்திலிருந்து ஒரு சக்கரமா மேல ஏற்றி சுழிமுனைக்கு நெட்டுப்பட்டுக்கு வரும். நெட்டுப்பட்டியிலிருந்து அந்த நாடி வழியாக நேர சகசரசலத்துக்கு மூளையில 1000 தலை உச்சியில 1000 இதழ்களை உடைய சகசரஸ்தலம்னு சொல்லுவாங்க. அங்க பேரொழியாக பேரின்ப வாயுவை நமக்கு அளிக்கக்கூடிய இடம் உண்டு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அப்போ இது நம்மகிட்டே இது இருக்கு அப்படின்றதால நம்ம வெளியில தேடிட்டு இருக்க வேணாம். உள்முகமாக திருப்பி யோக மார்க்கத்துல இறைவனை தேட ஆரம்பிச்சோம் சொன்னா குண்டலினி சக்தியை கொண்டு போய் உடலின் உச்சியாகிய ரகசிரகலத்தில் வைக்கும் போது சக்தி சிவமாக வெளிப்பட்டு நம்மளை ஆட்கொள்வான் அப்படின்றதுதான். ஒரு குட்டி கதை சொல்லணும்னா மண்பானையும் தங்க நாணயமும். ஒரு ஊர்ல ஒரு முதியவர் இருந்தாரு. அவரு நிறைய விரிச்சல் உள்ள பானையெல்லாம் இருந்தது. அந்த பானை எடுத்துட்டு ஆத்துக்கு போவாரு. பானையில விரிச்சல் இருக்கிறதால வர்ற வழியில தண்ணி கசிஞ்சிட்டே வரும். வீடு சேரும் போது பாதி தண்ணி தான் இருக்கும். பக்கத்துல அவர் பார்த்து சிரிச்சாரு. ஏன்பா அந்த உடஞ்ச பானை தூக்கின்னு போறியா? இதை விட்டு நல்ல பானை வேண்டியதெல்லாம் அப்படின்னாரு. அந்த பானை ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிச்சு. ஐயா என்ன ஏயா பயன்படாம இருக்கிறேன், என்ன ஏயா பயன்படுத்துறீங்க? என் உடம்புல பாதி விரிச்சல் இருக்குது,
பாதி தண்ணி வீணாகுது, எல்லாம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு அதுவும். அப்ப முதியவர் பொறுமையா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் ஆத்துக்கு போகும்போது நடந்து போற பாதையை பாக்குறேன், அதே மாதிரி திரும்ப வரும்போதும் வர்ற பாதையை பாரு, நான் போற பாதையில பிளைனா தான் இருக்கும், வர்ற பாதையில வண்ணமயமான பூஞ்செடிகள் அழகா பூத்து குலுங்குது. இது எதனாலன்னு சொன்னா அந்த அவனுடைய விரிஞ்ச பானையால வயனெடுக்க அந்த விதைகள் மேல தண்ணி நான் டெய்லி தெளிச்சுக்கிட்டே வர்றதால அவையெல்லாம் பூத்து குலுங்குது. அதை எடுத்துதான் நான் இறைவனுக்கு அர்ச்சனை செய்யறேன். உடைந்த பானை இல்ல, உயிர்களை வாழ வைக்கின்ற தங்க நாணயம் அப்படின்றார். அப்ப பானையும் தான் குறைய நினைச்சு வருத்தப்படுறதுதான் பெருமிதமா நினைச்சுக்குது. அப்ப இந்த கதையில என்ன சொல்ல வர, நம்ம குறைகள் நிறைகளாக மாத்தணும். அதுதான், இல்லைன்னா நம்ம சோர்ந்து விடுவோம். குறைகளுக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு நெசசிட்டி இருக்குது. அந்த பெரியவர் மாதிரி அதை நம்ம சரியாக பயன்படுத்தலாம்னா குறைகளும் உலகத்துக்கு நன்மையாக மாறலாம். சரி, இந்த பாடல்ல நமக்கு டே டு டே அப்ளிகபிலிட்டி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெளியில தேடக்கூடாது, உள்ள இறைவனை யோகா நாட்ல பார்க்கணும் அப்படின்றது. வாழ்க்கையில மகிழ்ச்சி நிம்மதியும் அது வாங்குறதால இது வாங்குறதெல்லாம் இருக்கிறது இல்ல, குறைகளோட எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்கணும். அப்புறம் சுய ஒழுக்கம், மூச்சு பயிற்சி, ரெண்டும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். எல்லாத்தையுமே கிரிட்டிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிக்கணும், உண்மைத்தன்மை என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். செல்ஃப் ரியலைசேஷன் மூலமா உயர்ந்த நோக்கத்தை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும். இப்படியா பண்ணும்போது நம்மளே இருக்கின்ற குண்டலினியை எழுப்பி சகசரசரத்திலே அந்த பேர் வழியை உணர்வோம் என்று கூறி தளத்தை கௌரியமாக ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. ஐயா, மிக அருமை ஐயா. கதை, அதுக்கான விளக்கங்கள், அதுக்காக நம்ம என்ன செய்யணுன்றது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1717. தாபரத்துள் நின்று அருளவல்லான் சிவன், மாபரத் துண்மை வழிபடுவாரில்லை, மாபரத் துண்மை வழிபடுவாளர்க்கும் பூவகத்து உள் நின்ற பொற்கொடியாகுமே. Translation. Shiva is proficient in grace, remaining immanent in linga. None to worship the transcendent being. To worshippers of transcendent being will manifest as golden creeper with flower. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாபரத்துள் நின்று, தாபரம் அப்படின்னா அந்த நிலைத்த தன்மை, ஆதாரமாக இருக்கிறதா சிவமாக இருக்கு. இது அண்டமா பார்த்தாலும் சரி, நம்ம பிண்டமாக பார்த்தாலும் சரி, ஏன்னா எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே நிறைந்து இருக்கிறது சிவம். ஆதாரமாக இருக்கிற இடம், நிலைத்து நிற்கிற இடம். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் மாறக்கூடியது, மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஆனால் மாற்றமே நிகழாத அந்த அமைதி இடம் எதுன்னா அந்த தாவரம். அது உள் நின்று அருளவல்லான். அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு சிவனோட அருள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த நிலைத்த தன்மையில இருந்து அங்க இருந்து அருள் கொடுக்கிறவர் தான் சிவன். மாபரத் துண்மை வழிபடுவாரில்லை. அந்த உண்மையை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த பரத்தோட உண்மை என்னன்றது புரிஞ்சு அதை வழிபடுறவங்க யாரும் இல்லை. மாபரத் துண்மை வழிபடுவாளர்கள் அப்படி உண்மை புரிஞ்சு சிவம் எவ்வாறு இருக்கிறாரு, இந்த அண்டத்திலையும் சரி நம்ம பிண்டத்திலையும் சரி சிவம் எந்த தன்மையில நமக்குள்ள இருக்கு, அந்த இறைத்தன்மையை நம்ம வெளில கொண்டு வரணும்னா நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி போற்றி நம்மளோட இயற்கையாவே அதை எப்படி மாற்றணும் அப்படின்ற அந்த உண்மை யாருக்கும் தெரியறது இல்லை. அப்படி தெரிஞ்சு வழிபடுறாங்க அப்படின்னா பூவகத்து உள் நின்ற பொற்கொடி ஆகுமே. அதற்கு அந்த சக்தியும் சேர்ந்து நமக்கு அன்னையாக தாயாக இருந்து நமக்கு சிவத்தை காட்டி கொடுப்பாங்க இல்லையா. அந்த இதை சொல்றதா நான் இதை பார்க்கிறேன். பூவகம் அப்படின்னா பூக்கள் நிறைந்த இடம். நமக்கு எல்லா ஆதாரங்களும் 6 ஆதாரங்களுமே பூக்களால ஆனதுதான். அது விரிய விரிய வைக்கிறது நம்ம சக்தி தேவி தான்.
அது பொற்கொடியாக குண்டலினி சக்தியாக மேலே எழும்ப வைக்கிறதும் சக்தி தான். அப்படி நம்மளை சிவத்தோட சேர்க்கறதுக்கு நம்ம எப்போ வந்து இது சொல்லுவாங்க இல்லையா, ஃபோக்கஸ் எங்கே போதோ, வேர் ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி கோஸ் தேர். எங்கே நம்மளோட கவனம் போகுதோ அங்கே சக்தி போகும், அது வளரும். அதுதான் விதி இல்லையா? அப்போ நம்மளோட கவனம் வந்து நமக்குள்ள திரும்பி அந்த உண்மையை தத்துவத்துல போய் நின்றுச்சுன்னா, சக்தியும் நம்ம வேஸ்ட் பண்ணாம நம்ம எதுல கவனம், வெளி உலகத்துல கவனம் வைக்காம நம்மளோட கவனம் சிவத்துக்குள்ளேயே திரும்பிச்சுன்னா, சக்தியும் அதற்கான நம்மளை வளர வச்சு நம்மளையும் சிவத்தோடயே சேர்ப்பா அப்படிங்கிறது தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ற ஒரு மந்திரம் தான். நம்ம அண்டமாக ஏன்னா நம்ம அண்டலிங்கம் தான் பார்த்துட்டு வரோம். அண்டத்துல இருக்கிற அனைத்து விஷயமே சிவம்ன்றத உணரணும். நம்ம கோயில்ல வழிபடுற ஒரு சிலையாக இருந்தாலும் சரி, விளக்காக இருந்தாலும் சரி, வேற உயிர்களா இருந்தாலும் சரி, அதற்குள்ள இருக்கிற அந்த சிவத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னா சக்தியும் அதுக்கு தகுந்த இதை பிண்டமாவும் பார்க்கலாம், அண்டமாவும் நம்ம வந்து நமக்குள்ள என்னால திரும்ப முடியல, நம்ம அண்டத்துல இருக்க அனைத்திலையும் இருக்க சிவத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னா, ஏன்னா அதுல இருக்க சிவம் வேற, நமக்குள்ள இருக்க சிவம் வேற இல்லை, அனைத்திலும் இருக்கிற சிவம் ஒண்ணுதான். நான் அண்டத்துல இருக்க சிவத்தை பார்க்கிறேன், எனக்கு வெளியில இருக்க சிவத்தை பார்க்கறனாலும் சக்தி அதுக்கு நம்மளை எப்படி கூட்டு போனா சிவத்தை அடைய வைக்க முடியுமோ அதற்காக நமக்கு வழிகாட்டுவாங்க. நமக்குள்ளே திரும்பி நம்ம சிவத்தையே நம்ம பார்த்தாலும் நமக்குள்ளேயே அந்த சக்தி நிலையை மேம்படுத்தி நமக்கு சிவத்திட்ட கூட்டு போவாங்க. ஆக நம்மளோட கவனம் எதுல இருக்குன்னா, நம்ம உள்ள திரும்பினாலும் நமக்குள்ள இருக்க சிவத்துல இருக்கணும். வெளியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னாலும் நம்மளோட கவனம் வந்து அந்த சிவத்துல இருக்கணும். இது வந்து நமக்கு ஒவ்வொரு டைமென்ஷன் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போக போக நமக்கு இதெல்லாமே புரிய வரும். அதோட உண்மைத்தன்மை என்னன்னு புரிய வரும். நமக்கு புரியாத விஷயங்கள்லாம் நமக்கு இப்போ வந்து இப்போ நடைமுறையில நான் பார்க்குற நிறைய விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்துகிட்டே இருக்கு இப்போ இந்த காலகட்டத்துல. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம இருந்ததா, இல்லை வந்து அது நடந்துட்டு தான் இருந்ததான்றது தெரியல. இப்போ இந்த யூடியூப், இந்த நிறைய விஷயங்கள் நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடைக்கிறதுனால இப்போ எனக்கு தெரிகிற விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகுது, நிறைய பேர் அடுத்தடுத்த டைமென்ஷனுக்கு மூவ் ஆகுறாங்க. எப்படி அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். இப்போ ஒரு உயிரை எப்படி பார்க்குறீங்கன்றது இருக்கும், இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கும். உங்களுக்குள்ள மாற்றம் நிகழ்துன்னா நீங்க அடுத்தடுத்த டைமென்ஷனுக்கு போயிட்டே இருக்கீங்க. இப்போ அது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லை அது ஒரு உயிர், அதை எதுக்கு நான் அப்படி சாப்பிடணுன்றது யோசிக்க அதில் இருக்க ஒரு விஷயத்த, அதில் இருக்க கருணையான ஒரு விஷயத்த உங்களை யோசிக்க வைக்கும். இது தேவையில்லைன்றதை யோசிக்க வைக்கும், அன்பு பார்வையில் பார்க்க வைக்கும். இங்கே இது ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன், அதில் என்ன சொல்லுவாங்க, வெறும் பாத்திரம் தான் நான், அதோட சூத்திரம்லாம் நீ தான் அப்படின்னு. அதுமாரி நம்ம வெறும் பாத்திரம்தான்றது உணர்வோம், நம்ம ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது உணர்வோம். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் சிவம், அதை செய்ய வைக்கிறதும் சக்தி. நம்ம இந்த மாயையிலேருந்து தப்பிச்சு போகிறது தான் நம்மளோட வேலை. நம்மளே ஒரு படம் மாதிரி தான் இருப்போம். நம்ம வெளியில பார்க்குறோம் இல்லையா, மூவின்னு போய் உட்காந்து பார்க்குறோம். நம்மளை உட்காந்து பார்த்தீங்களா, இன்னைக்கான நாள் எப்படி நம்மளை கொண்டு போறாங்கன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய படம் பார்த்த மாதிரி இருக்கும். நமக்குள்ள இருக்க சிவம் எப்படி, அந்த இறைத்தன்மையெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வெளிப்படுது, சக்தி தன்மை அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி போகுது, நமக்குள்ள இருக்கிற அசுர குணம்லாம் எந்த மாதிரி, வில்லன் எப்படி இருக்கிறாரு, ஹீரோ எப்படி பண்றாங்க, நம்ம எந்த நிலையில நம்மளை ஆட்டி வைக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம கவனிச்சாலே ஒரு பெரிய படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதும், இதோட சூத்திரம் எல்லாம் இறைவன்கிட்ட தான் இருக்கு. இதோட ஃபார்முலா நம்மளை எப்படி இயக்கணும், நம்மளை எந்த மாதிரியான தத்துவங்கள்லாம் நமக்குள்ள கொண்டு வந்து நம்மளை என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இறைவன் கிட்ட தான் இருக்கு. நம்மள்ட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் அந்த ஏற்றுக்கொள்ற மனசும் வரும். எனக்கு என்னென்னலாம் லைஃப்ல கொண்டு வராங்களோ அதை அந்த கேரக்டர்லாம் என்னோட படத்துல வர மாதிரி இருக்கும். இந்த கேரக்டர் எது கொண்டு வராங்க, ஓ இதெல்லாம் நடக்க போதா, இந்த கேரக்டர் என்னை திருத்துறதுக்கு வந்திருக்கு, இந்த கேரக்டர் என்னை சந்தோஷப்படுத்த வந்திருக்கு, இந்த கேரக்டர் எனக்கு ஒரு புண்ணியத்தை சேர்க்க வந்திருக்கு, பாவத்தை கழிக்க வந்திருக்கு, நான் அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக இதெல்லாம் எனக்குள்ள நடக்குதுங்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே நம்ம ஏத்துப்போம். அது மனிதர்களா இருந்தாலும் சரி, சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, ஒரு நமக்கு வர பொருள் எல்லா விஷயமுமே அது இறைவன் கொடுத்த வரமா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு நிலையா போகும்போது அன்பு அதிகரிக்கிறது, கருணை அதிகரிக்கிறது,
ஒரு விஷயத்த பெருசா ஆக்காம மன்னிக்கிறது. இது எல்லாமே நீங்க அடுத்தடுத்த இதுக்கு முன்னாடி மன்னிக்காம இருந்து, இப்ப மன்னிச்சு அத மறக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அடுத்த டைமென்ஷன் போயிட்டீங்க. இந்த மாயையில ஒரு பெரிய சிக்கிக்கிட்டு, இத ஒரு பெரிய விஷயமா நீங்க எடுக்கல. நீங்க அடுத்த டைமென்ஷனுக்கு வந்துட்டீங்க. அடுத்தது நம்ம போகும்போது, அந்த இறைத்தன்மை நம்மள்ட்ட இருக்க அந்த ஹீரோ தன்மை வந்து மேம்பட்டுட்டே வர வர நம்ம முழுமையா போய் இறைவன சேர்றதுக்கான பாதைகள்ல நமக்கு தெரிய வரும். அந்த மாற்றங்கள்லாம் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம இறைவன நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது. அது அது நம்ம உணரணும் அப்படின்னா, அனைத்தில இருக்கிற சிவத்தையும் நம்ம உணர்ந்து வழிபடும்போது, சக்தி அதுக்கு மாரி வேலை செய்வாங்க. அதனால நம்மளோட கவனம் எப்பயுமே அது பிண்டமா இருந்தாலும் அண்டமா இருந்தாலும் சரி, அந்த சிவத்துல இருக்கணும். நமக்குள்ள இருக்க சிவத்தன்மையான அன்பு, கருணை, அமைதி இந்த தன்மைய நம்ம மேம்படுத்திட்டே வரணும். சக்தியும் அத வந்து மேம்படுத்துவாங்க. நம்ம சிவத்த அடையறதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அப்படின்னு சொல்றத நான் இந்த பாடல்ல புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா, வணக்கம். ஐயா மியூட்ல இருக்குங்க ஐயா. கேட்கலைங்க ஐயா நீங்க பேசினது. கிருத்திகாம்மா, நீங்க வாங்கம்மா. வணக்கம் அம்மா. நீங்க முடிச்ச பிறகு ஐயா தொடர் சொல்லுவோம். நன்றி. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் எல்லாருமே வாசிச்சிட்டாங்க. அதுக்குண்டான தெளிவான விளக்கங்கள் கொடுத்தாச்சு. ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி பேசுவாங்க இந்த இடத்துல. இன்னொன்னு, இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற ஒரு 4 விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கக்கூடிய ஒரு தன்மைய பத்தியும் பேசுறாரு. ஏன்னா இங்க பாருங்க, பரம் அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த இறையம்பெருமானை சொல்லக்கூடிய ஒரு இது, எங்கும் பறந்து நிற்கக்கூடியவன், வியாபித்து இருக்கக்கூடியவன், அவனை ஸ்தாபித்து உன்னின்று அருளவல்லான் அப்படின்றார். அப்போ எங்கேயும் இருக்கக்கூடியவன ஒரு பொருளாக ஸ்தாபனம் செய்தல் அப்படின்னா, ஸ்தாபித்தல் அப்படின்னா நிறுவுதல். அப்போ தாபரத்து உன்னின்று அருளவல்லான் அப்படின்னா மக்களால் செய்யப்பட்ட, யாரோ ஒருத்தரால செய்யப்பட்டது. அது வந்து லிங்கமா தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல அந்த இடம் வரல, லிங்கத்துள் அப்படின்னு வரல. ஆனா நிறைய உரையாசிரியர்கள் அதை லிங்கம்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த தலைப்பு கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா நம்ம பார்க்கிறது வந்து அண்டலிங்கம் தானே பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த தலைப்புக்காக அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பொதுவா லிங்கம் என்கின்ற வார்த்தை குறிப்பிடப்படல. ஸ்தாபித்து உன்னின்று அருளவல்லான், எங்க வேணாலும் மனிதன் அவனுடைய எண்ணத்தை அந்த இடத்தில் குவித்து இது இறை என்று ஸ்தாபனம் செய்து நம்பிக்கை வைத்து, அதான கோவில் இல்லைங்களா, கட்டடம், லிங்கம், படம், ஒளி, பூ. இப்போ நம்ம நிறைய உருவகங்களை வச்சு நம்ம வழிபடுறோம், படம் வச்சு வழிபடுறோம். ஒரு சிலருக்கு ஒரு சில பூவை பார்த்தாலே நமக்கு வந்து இறைவனுடைய ஸ்தாபித்த இடம் மாதிரி தெரியும். பூக்களால களம் அமைத்து, இது வந்து கேரளால நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், களம் அமைத்து அதில் வந்து வழிபடக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அப்ப அந்தந்த களத்துக்குன்னு ஒரு பூ இருக்கு. அந்த மாதிரி இது ஒரு பூக்களத்துல இறைவனை ஸ்தாபித்தல், அதுவும் அவ்வளவுதான். குடத்துல ஸ்தாபித்தல், குண்டத்துல ஸ்தாபித்தல், அதாவது ஹோமகுண்டத்துல இருந்து இறை வழிபடுதல். அப்ப எதா இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஸ்தாபித்து உள் நின்று அருளவல்லான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம யாரு ஸ்தாபனம் பண்ணுவாங்க?
ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயத்த நிறுவனம் அப்படின்னா இட் இஸ் அ மேன்மேட். அங்க இருந்தாலும் அவன் இருப்பானா, அருளவல்லான் சிவன் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல இறைவனுடைய தன்மை இல்ல, அவர் எப்பவும் எங்க இருந்தாலும் அருள்வாரு. ஏன்னா அவர் எங்க இருக்காரு பாருங்க, மாபரத்து உண்மை வழிபடுவார் இல்லை அப்படின்னு. அவன் அங்கேயும் இருக்கான் இங்கேயும் இருக்கான். நம்ம சொல்லுவோம் இந்த கோயில் என்ன, இது குட்டி கோயில், தெருமுனையில இருக்கு, 10 வருஷம் முன்னாடி கட்டினாங்க, இன்னைக்குதான் கும்பாபிஷேகம் ஆச்சு. அது இல்ல அந்த இடத்துல விஷயம். நீ அந்த இடத்துல இறை என்று இருக்கின்றாய் என்று நினைத்தால் அந்த இடத்துல இறை இருக்கிறார். அதுதான் இந்த முதல் வரியோட தன்மை. தாபரத்து உள்ளின்று அருளவல்லான் சிவன். ஒண்ணு வேண்டாம், நம்ம ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சு பிள்ளையார்னு வழிபட்ட அந்த இடத்துக்குள்ள இருந்து அருள்வான் அவன். அதுதான் அந்த இடத்துல. அப்போ எது முக்கியம், நம்ம நம்ப வேண்டியது முக்கியம் இல்லைங்களா? நீங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சரியை அப்படின்னு சொல்றோம், ஆனால் அந்த சரியைக்கு உள்ளிருக்கக்கூடிய தன்மை என்ன, அந்த இறை மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை. கிரியை என்று சொல்கிறோம், கிரியைக்கு உண்மை என்ன அப்படின்னா அந்த கிரியையில் இருக்கக்கூடிய தன்மை. இது பண்ணினா இறைவனை சென்றடையலாம் என்கின்ற நம்முடைய உண்மை. அததான் இந்த அடுத்த வார்த்தையில சொல்றாரு, மாபரத்து உண்மை வழிபடுவார் இல்லை அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த அந்த இடத்துல வைக்கக்கூடிய இந்த பேசிக் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இறை வழிபாடு, இறை நம்பிக்கை அப்படிங்கிற இந்த விஷயம் எந்த இடத்துல நம்ம நம்பிக்கை வச்சு வணங்குறோமோ அந்த இடத்துல இறைவன் இருப்பான் அப்படிங்கிற ஒரு உண்மை மனசுக்குள்ள புரிஞ்சிட்டுனா இது சரியை கிரியை யோகம் ஞானத்தெல்லாம் தாண்டின ஒரு விஷயம், ஞானத்துல போய் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடும். எந்த இடத்துல நான் நம்பிக்கை வச்சு கோயில், அப்ப நான் கோயிலுக்கே போக வேண்டாம் இல்லைங்களா? நான் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வம் என் முன்னே என்னுள்ளே நிற்கின்றது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா நான் இங்கேயே நின்று வணங்கலாம். ஆனா அது வணங்குறதுக்கு முதல்ல அந்த உண்மை நமக்கு புரியணும். அது எப்ப புரியும், அந்த கோயில போய் வணங்கும் போது. சோ இட் இஸ் ஸ்டேஜிங். அததான் சொல்றாரு. இந்த இடம் புரிஞ்சிருச்சுன்னா அந்த கோயில்ல தான் போய் வழிபடுறோம். ஆனா அந்த கோயில்ல வழிபடுறதுக்கு என்ன, நம்ம வழிபடுற நம்ம நம்பிக்கையா இருக்கிற அந்த கோயில்ல இன்னொருத்தருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா இறைவனை அங்கு காணக்கூடிய ஒரு தன்மை. அந்த இறைவனை அங்கு நம்மால் காண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா மாபரத்து உண்மையும் நமக்கு புரிந்து விடும். அப்புறம் அவன் எங்கேயும் நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிடும். அப்ப அது அந்த ஒரு இடத்துல இல்ல, அந்த ஒரு பர்டிகுலர் பொருள்ல இல்ல, அது அமைக்கக்கூடிய முறையில இல்ல, அது வழிபடக்கூடிய முறையில இல்ல, அவன் எங்கும் இருக்கிறான். அந்த முறை, அந்த அமைப்பு, அந்த இடம் நமக்கு அந்த நம்பிக்கையை தருகிறது. அதை இருக்க பிடிச்சுக்கிட்டோம்னா எங்க வேணாலும் அந்த மாபரத்து உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி மாபரத்து உண்மையை வழிபடுவாளருக்கு அப்படின்றோம். அப்ப அது அந்த இடத்த புடிச்சுக்கிட்டோம்னா அந்த பேசிக் உள்ள இருக்கக்கூடிய அந்த நுண்மைய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பூவகத்து உள் நின்ற பொற்கொடி ஆகுமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பூவகத்து உள் நின்ற பொற்கொடி அப்படிங்கிறதுக்கு அநேகம் பேர் இத குண்டலினியாக தான் உரை சொல்லியிருக்காங்க. அந்த குண்டலினின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டு வந்துட்டாரு. 4ஆம் தந்திரம், 3ஆம் தந்திரம், 5ஆம் தந்திரம் எல்லாம் நம்ம உடல் கூறு பற்றியும் அதன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த 6 ஆதாரங்களில் நிறைந்து இருக்கக்கூடிய பூமாரி சீந்தல் கொடி போல் நிற்கின்ற குண்டலினி பத்தியும் சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா பூவகத்துள் நின்ற பொற்கொடி ஆகுமே அப்படின்னா ஆமா அதுவும் தான். ஆனால் அதை தாண்டி நம்ம யோசிக்கும் போது நாம் பொற்கொடியாக மாற முடியும். எப்படிப்பட்ட பொற்கொடியாக மாற முடியும்? பூவகத்துள் நிற்கின்ற பொற்கொடியாக மாற முடியும். யார் அந்த பொற்கொடி? அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய விளக்கம் கொடுத்துட்டாரு. தேவி, சக்தி, சக்தியின் வடிவம், இறையினுடைய ஒரு பாதியாக நிற்பவள், இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ இந்த பொற்கொடியாக நம்மால் மாற முடியும். பொற்கொடிக்கு டெபினிஷன் ஏற்கனவே கொடுத்துட்டு வந்துட்டாரு நமக்கு. அப்போ அந்த பொற்கொடியாக மாற முடியும். அந்த பொற்கொடி எங்கு நிற்கின்ற பொற்கொடியாக? பூவகத்துள் அப்படின்னா பூவகம், பூ உலகம், இந்த உலகத்தையும் நம்ம குறிக்கலாம் பூவகம்னு. இல்ல உள்ள நம்ம பாடி அப்படிதான் அத நமக்குள்ளே இருக்கக்கூடிய
பூவகங்கள் ஒரு ஒரு ஆதாரமும் இதழாக தானே நம்ம சொல்றோம். அப்ப அதுவே ஒரு பூவகம் தான். அதுல இருக்கக்கூடிய பொற்கொடின்னு தான் எல்லாருமே எல்லா உரையாசிரியர்களும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த உலகத்தையே ஒரு பூ பூவகமாக நம்ம மாற்ற முடியும். அப்ப அந்த பூவகத்துல இருக்கக்கூடிய பொற்கொடியாக, அதாவது நாம் சக்தியின் ரூபமாக நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்படி பொருள் பார்த்தோம்னா நாமே அனைத்துமாக இருந்து சக்தியாக நம்மை உணர வைக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இத நான் பார்க்கிறேன். ஏன்னா அது அது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் இறையை உணர்வதற்கு உண்டான ஒரு 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 அதி சூட்சுமமான அதி உன்னதமான ஒரு தருணமா நான் பார்க்கிறேன். அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாரு, அந்த லிங்கத்துல அந்த பொருள்ல ஸ்தாபித்திருக்கக்கூடிய ஒரு பொருள்ல அவன் அருளுகிறான். அவனுடைய அருளை இந்த மாபரத்தில் உணர்ந்து கொள்ளுங்கள். அங்கனம் நீங்கள் உணர்ந்து கொண்டால் அதை வழிபட தொடங்கினால் நீங்களே சக்தியாக மாற முடியும். அப்ப அந்த இடத்துல வேற எதுவும் இல்ல, சிவம் சக்தி 2 தான் இருக்கு. அந்த சிவத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம யாரு, நம்ம சக்தி அப்படின்னு நம்மள ஒரு அடுத்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு திருமூலர் எடுத்துட்டு போறாரு. ரொம்ப அதிசூட்சமமான மந்திரம் இது. இதை இன்னும் நீங்க ஆழமா புரிந்து கொள்ள நம்முடைய ஒரு அடுத்தடுத்த பயணம் ரொம்ப எளிதா நடக்கும்னு நான் நம்புறேன். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றி. நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. வழிமொழிகின்றேன், வழிபடுகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. எங்கும் நிறைந்த தெய்வீக ஆற்றல் நம்முள்ளும் ஊடுருவி நிறைந்திருக்கிறது. அத்தகைய தெய்வீக அருளை பெற்ற ஞானியர்கள் கொடுத்து சென்றிருக்கின்ற அந்த உன்னதமான பொக்கிஷத்தை நாம ஒவ்வொரு நாளுமே எடுத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அத்தகைய பொக்கிஷத்தை நமக்கு தந்தருளிய ஆசான் மகான் திருமூலரை இத்தருணத்திலே நினைந்து அவர் பாதம் போற்றி மகிழ்வோம். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. வருகை தந்து ஒவ்வொரு நாளுமே சிறப்பித்துக் கொண்டோம். கருத்துக்களை கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மெய்யடியார்களுக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நிறைவா இருக்குது. ஒவ்வொரு நாளுமே ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு சிந்திக்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கும். பலரும் பல கோணத்துல அவரவர் உணர்வு நிலையில சொன்னாலும் மெய்ப்பொருள் என்பது ஒன்று தானே. பல்வேறு கோணங்கள்ல ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு தெளிவு என்பது அப்பதான் கிடைக்கும். இப்ப PhD பண்றாங்கன்னா பல நூல்களை வாசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அணுகி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே சரிதான். ஆனா மிகச்சரி என்பது எப்படி இருக்கும்னா அவரவர் உணரக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த உணர்வுல நாம இருக்கும் போதுதான் அது அடிக்கடி ஐயா சொல்லுவார், உட்பொருள் விளக்கம், அதாவது சொற்பொருள் விளக்கம், உட்பொருள் விளக்கம், மெய்ப்பொருள் விளக்கம்னு இருக்கு. மெய்யை யாருமே சொல்ல முடியாது வார்த்தைகளால. இப்ப சூரியன்றது சூரியன் தான், சூரியன்ற பேரை சொல்லலாம். ஆனா அதை குழந்தைகளுக்கு கதை சொல்லும் போது அது 7 சாரட் வண்டியில, அது 7 குதிரை பூட்டிய வண்டியில சூரியன் வர்றாரு அப்படின்னு குழந்தைகளுக்கு ஒரு கதையை சொல்லிவிட்டு நம்ம வானத்துல இதுதான் சூரியன் சொன்னா நம்பாது குழந்தை. அது 7 குதிரை போட்டு வண்டியில அந்த சூரியன் வருவாரு, இது என்ன வட்டமா ஒரு உருண்டை மாதிரி இருக்குது, இது சூரியன் கிடையாது அப்படின்னு சொல்லும். கதைகளை புடிச்சுக்கிட்டோம்னா அந்த கருத்தை நம்ம உணர முடியாம கூட போயிடும். அதனால ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய அந்த கருத்துல மனதை வச்சு கவனிக்கும் போது சிறப்பாக இருக்கும். இப்ப அம்மா அவங்க இன்னைக்கு சொல்லும் போது அந்த உண்மை உணர்வு பெற முடிஞ்சது. ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய அந்த விளக்கங்களை புரிந்து கொள்ள முடிஞ்சது. இப்ப தாம்பரம் அப்படின்னு சொல்லும் போது இங்க நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தாம்பரம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒருவேளை தாம்பரத்தை தான் தாம்பரம்னு பேர் வச்சுட்டாங்களோ. இப்ப மற்ற பகுதியில இருந்து வர்றவங்க கூட சென்னைக்குள்ள நுழைகிறதுக்கு உண்டான ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை அங்க இருந்த ஞானியர்கள் தான் தாம்பரம் வச்சுட்டாங்களோ கூட தோணுச்சு. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஆற்றல்
எல்லாவற்றையும் அள்ளி கொண்டிருக்கின்ற இறைவனுடைய நுழைவாயிலாக இருக்கக்கூடியது இந்த துரியம். அப்ப தாபரத்து உன்னில் நின்று அருளவல்லான் என்று சொல்லும் போது, அப்ப துரியத்துல அந்த உயிர் சுழல் மையத்துல அறிவாக இருந்து கொண்டு அருளி கொண்டிருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த சிவன் என்பது போன்ற ஒரு கருத்து எனக்குள்ள உதயமாச்சு. இந்த தாம்பரம்னு சொல்லும் போது, தாபரம் அப்படிங்கிறதும் அது துரியத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குமோ, துரியத்துல இருந்து அருளவல்லானா இருக்குமோ, அவன் தானே எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சு இருக்கிறான். ஆனா இந்த உருவத்தை நினைச்சு பார்க்கும்போது, உருவத்துல எங்கே அவன் இருக்கிறான், எப்படி ஆட்சி செய்யறான் அப்படின்னு சொன்னா, தலைமைச் செயலகம் போல இருக்கக்கூடிய அந்த மூலையில அந்த உச்சி மன்றத்துல அவன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இப்ப தோணுது. இப்ப என்ன இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டா சொல்றோம், எல்லாரும் உரையாசிரியர்கள் சொல்லியிருக்காங்க, நானும் ஒரு கருத்தை சொல்றேன். அதை ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்ளலாம், சிந்தித்து பார்த்து செயல்படுத்தலாம். தாபரத்துள் நின்று அருளவல்லான், தாபரத்துள் நின்று அருளவல்லான் யாரு? சிவன். மாபரத்து உண்மை வழிபடுவார் இல்லை. வழிபடுவார் இல்லைன்னா அதை சொல்றதுக்கு ஆள் இல்லை, அதனால அவங்கள வழிபடுத்த முடியாம போச்சு. மாபரத்து உண்மை வழிபடுவாருக்கும், நான் இப்ப சொல்லிட்டேன், அதனால என் வழியில பின்பற்றவங்களுக்கு மாபரத்து உண்மை வழிபடுவாருக்கும் பூவகத்துள் நின்ற பொற்கொடியாகுமே. பூகம்னா இந்த உடலை எடுத்துக்கொள்ளும் போது அந்த மண் தத்துவமாய் இருக்கக்கூடிய மூலாதாரம். பூவகத்துள் நின்ற ஒரு விதைக்குள்ள அடங்கி ஐயா ஏன் நீங்க பேசுறது எனக்கு கேட்கல? எல்லாருக்கும் கேட்கலையா? இல்லம்மா, திடீர்னு கட் ஆயிடுச்சு. ஐயா அதனால ஒரு கான்செப்டா ஒரு கருத்துக்கு உருவம் கொடுக்கறாங்க. கருத்தை எடுத்துக்கணுமே தவிர அந்த உருவத்தை நினைச்சுக்கிட்டு பூமி ஒரு உண்மை அப்படின்னு சொல்லும் போது உண்மையை யாரும் சொல்லி விளக்கி சொல்ல முடியாது. அது வாய்மை எனப்படு ஒரு வார்த்தையில சொல்றாங்க, வாய் மொழியாக சொல்லலாம், ஆனா அவரவர் உணரப்படக்கூடியதுதான் அந்த உண்மை என்பது. அந்த உண்மை வழிபடுவாருக்கும் என்று சொல்லும் போது அந்த உண்மை நிலையை உணர்ந்து அதை உள்முகமாக அமைதியாக அந்த மௌன மொழியில தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் எப்படி எல்லா ஞானிகளுக்கும் கொடுக்கிறாரோ, அந்த தெற்கு முகமாக தென்புலத்தார் என்று சொல்லுவாங்க தியானத்துல, அதாவது உச்சியில ஞாபகத்தை வைத்து தவம் செய்வோர அந்த நிலையில இருந்து பார்க்கும் போதுதான் நமக்கு எல்லா உண்மைகளும் தானாக உணர்த்தப்படும். இப்ப நான் சொன்ன கருத்தை வச்சுக்கிட்டு இப்ப அப்படியே அந்த பாடலை சிந்திங்க. தாபரத்துள் நின்று அருளவல்லான். அப்ப உச்சி மையத்துல உச்சி மன்றத்துல இருந்து அருள வல்லவன் யாருன்னா, பிரபஞ்சத்தையும் கடந்து நிற்கின்ற அந்த சதாசிவ நிலையில இருக்கக்கூடிய அந்த சிவன் தான். தாபரத்துள் நின்று அருளவல்லான் சிவன், மாபரத்து உண்மை வழிபடுவார் இல்லை. மாபரம்ங்கிறது என்னது? மான பெரிய, இறைவன் மிகப்பெரியவன் சொல்றோம். அவன் எவ்வளவு பெரியவன் அப்படின்னு கேட்டா யாரும் சொல்ல முடியாது. இன்ஃபனைட் என்ற அளவுல அளவிட முடியாத தன்மையில இருக்கிறது அந்த பரம். இதுதான் உண்மை. ஆனா அவனை எல்லை கட்டி இப்படித்தான் இருக்கிறான் அப்படித்தான் இருக்கிறான்னு சொன்னா அது உண்மை உணர்ந்தவங்கள் கிடையாது. ஆனா அது எல்லையற்ற விரிவுடையது. அது எனக்குள்ளாக அந்த எல்லை கட்டிய தன்மையில இருக்குது, லிங்க வடிவத்துல இருக்குது அப்படிங்கிற ஒருத்த புரிந்து கொண்டான்னு வச்சுக்கோங்க, அதுவே நானாக இருக்கிறது. நானும் அதுவும் ஒன்றாகி விட முடியாது. ஆனா அதுதான் நானாக வந்திருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ளணும். மாபரத்து உண்மை வழிபடுவாருக்கும் அந்த டிரான்ஸ்பர்மேஷன்ல பஞ்சபூதங்களாக நாம வந்திருக்கிற
அந்த வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பூவகத்துள் நின்ற பொற்கொடியாகுமே. அப்ப இந்த மூலாதாரத்துல இருந்து வெளிப்படுகின்ற அந்த பொற்கொடி போல அந்த தூய தன்மையில மலர்ச்சி அடைஞ்சு இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாம் நமக்குள்ள ஒரு தொடரை ஏற்படுத்தி அந்த கொடி படர்ந்து படர்ந்து உச்சிக்கு வந்து அது என்ன ஆகும், எங்க பற்றுக்கோடு இருக்குதோ அங்க பற்றி கொண்டு அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். தாவரம்னா அப்படியே பற்றிக்கிட்டு படர ஆரம்பிக்குதுல, உடல் அளவுல எல்லை கட்டி இருந்த அந்த ஆற்றல் அப்படியே பூமியை கடந்து காற்று மண்டலம் அப்படியே அது வெப்ப மண்டலம்னு கடந்து அப்படியே கோள்கள் நட்சத்திரங்களும் பற்றி பிரபஞ்ச அளவுக்கு விரிஞ்சு அதுக்கு அப்பால இருக்கக்கூடிய சிவத்தோட ஒன்று கலந்து அந்த பரமாகவே மாறி போயிரும். அப்ப தாவரம் என்பது இப்ப தாவரம்ங்கிறது அப்படித்தான். அது ஒரு பற்றுக்கோடு வந்து அந்த கொடி எப்படி அப்படியே மேல படருதோ அது மாதிரி உச்சிக்கு மேல படர்ந்து அப்படியே பற்றி 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 அப்படியே போயிருது. பற்றுக பற்றற்றான் பட்டனை பற்றுக பற்று விடற்கு. அப்படி மேல்நிலையில அந்த தெய்வீக நிலையில இருக்கும்போது உடல் பற்று நீங்கிவிடும். அதுக்குள்ளதான் நாம இருக்கிறோம், நமக்குள்ள அது இருக்குது. உச்சி மன்றத்தில் அது இருந்து கொண்டுதான் நமக்கு இந்த உண்மை நிலையெல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கிறது என்ற அளவுல அந்த பேராதார பெருவெளியில நின்று உணர்ந்து நமக்கு உணர்த்திய ஆசான் திருவடிகளை சரணடைவோம். ஓம் திருமூல திருவடிகள் சரணம். ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா, நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. மிக அருமை, எளிமையான விளக்கமா இருந்தது, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. மிக்க நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நேர்மாலியும் ஆயிட்டதுனால பார்க்கலாம். அருமையான இரு பார்வைகள். நன்றி. இந்த ஐயா பார்த்த அந்த தாம்பரம் என்பதற்கு அந்த பார்வை மிக சிறப்பான ஒரு பார்வை பார்க்கிறேன்னா, ஏன்னா தானவன் என்பதை பல இடங்கள்ல குறிப்பிடுகிறார் திருமூலர். அதே போல அவன்தான் அவன் அப்படின்ற பார்வையிலையும் பார்க்கலாம். எங்கு இருந்தாலும் அங்கு நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிற பார்வை போலதான் இது தான் பரமாகவும் இருக்கிறான் என்கின்ற அருமையான ஒரு பாடல். ஆனா அந்த தான் பரத்துள் நின்ற அந்த அருள வல்ல அந்த சிவனை அந்த பரத்து உண்மை வழிபாடுவார் இல்லை. அதனுடைய உண்மையை தெரிந்து அவன் அந்த உண்மையை வழிபட பெரும்பாலானவர்களுக்கு தெரிவதில்லை, அறிவதில்லை, புரிவதில்லை அப்படிங்கிற பார்வையில பார்க்கலாம், அல்லது உணர்வதில்லை. ஆனால் அந்த தான் பரத்து உள்நின்று அருள வல்லான் யார் அப்படின்னா அந்த மாபரம். அந்த பரம் என்பது நமக்கு தெரியும், இந்த எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த பரன் எல்லா இடத்திலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழல்களிலும், எல்லா உயிர்களிலும், அல்லது எல்லா பொருள்களிலும் என்ற எல்லா வகையிலும் சொல்கின்ற அந்த பரத்து உண்மையை வழிபட அந்த வழிபடுவாளர்கள் எப்படி அப்படிங்கிறத ரொம்ப நுண்ணிய பொருளாக சொல்கிறான். அதாவது ஒரு விதையின் அந்த வெளிப்படு நிலையை நம்ம விதை அல்ல விருட்சம் என்று சொல்லுவோம். ஆனா அந்த விதைக்குள்ளதான் அத்தனை விருட்சமும் ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. அதோடு அப்படியே வெளிப்பட அதற்கென்று சரியான ஒரு சூழலோடு பொருந்தும் பொழுது மிக அருமையாக ஒரு பிரம்மாண்டமாக வெளிப்படும். அந்த பிரம்மாண்ட நாயகனாகத்தான் இங்கு வந்து அண்டம், பிரம்மம் கூட்டல் அண்டம் என்பதுதான் நம்ம வந்து இந்த பிரம்மாண்டம் என்கின்ற பார்வையில் சொல்றோம். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்ற ஒரு பார்வையில பார்த்தாலும் எப்படின்னா நம்ம சினிமாவில் காட்டுறது மாதிரி அப்படியே திடீர்னு அப்படியே எழுந்து அப்படியே நிரம்பி இருக்கிற பார்வை ஆக மட்டும் அல்ல, அது ஒரு பார்வை. அவரவர் பார்வையில் அவரவருக்கான உலகம் நிரப்பார்கள், அது ஒரு பார்வைதான். ஆனா சின்ன குழந்தைகளுக்கு எப்படி ஒரு யானை பொம்மையை வச்சோம்னா அதுக்கு ரொம்ப குட்டி பொம்மையா கூட இருக்கும். ஆனா அவ்வளவு பெரிய யானையை அந்த ஒரு குட்டி இதுல வந்து வச்சு காட்டும் பொழுது அதுல நம்ம வந்து பார்க்க முடியும். அம்மா அருமையா அதை வந்து சொன்னாங்க. நம்ம ஒரு சின்ன எப்படி ஒரு
சொல்றது, மாவில் வந்து பிடிச்சு வச்சோம் அப்படின்னா அதுல வந்து விளக்கு போட்டு நமக்கு இதுல பண்ணுவாங்க அம்மன் கோயில்கள்ல. அப்போ அதே போல வந்து ஒரு பெரிய ஒரு அண்டத்தில் இருப்பவனை அப்படி சின்னதாக பிடித்து அல்லது சிலையா வடிவமாகவும் லிங்க வடிவமாகவும் வெவ்வேறு வடிவங்களில் நம்ம பார்த்து வைக்கும்பொழுது அங்கும் சிவன் இருக்கிறான், எல்லாவற்றிலும் சிவன் இருக்கிறான். ஆனா அது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த கடை வரி நிறைவு வரி நமக்கு அருமையா சொல்லுது. எப்படின்னா, பூவை உள்ளே வைத்திருக்கின்ற அந்த ஒரு கொடி அது அப்படியே வளர 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 அது உள்ளுக்குள் மலர 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 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய அந்த மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் அது மிகப்பெரிய அளவுல வந்து நமக்கு அது வெளிப்பட 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 இன்னும் நல்லா தெரியும். அது போலதான் இங்கும் கூட அந்த பூ அகத்து உள் நின்ற பொற்கொடி ஆகுமே அப்படின்றார். அப்போது பூவை உள் வைத்திருக்கின்ற பூ என்பது இங்க ஒரு மெட்டாஃபர் மாதிரி பார்க்கலாம். இந்த 1000 இதழ்கள் கொண்ட தாமரையாக அதை வந்து உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற அந்த பொற்கொடி. அப்போ இதை இன்னொரு வகையில பார்க்கலாம், அறிவியல் பார்வையில பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த சுழுமுனை அல்லது அதனுடைய நம்ம கிட்ட இருக்கிற அந்த முழு அரசாட்சியை நிகழ்த்துகின்ற அந்த ஒரு இடமாக வந்து அதை பொற்கொடி அப்படிங்கிற ஒரு பார்வையிலும் பார்க்கலாம். அது ஒரு நீண்ட விளக்கமா போயிடும், ஆனால் நேரத்தின் அருமை கருதி நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதை வெளிப்படுத்த அதை உணர்ந்து கொண்டவர்களுக்கு தெரியும். அந்த ஒரு பீனியல் கிளாண்ட் மெடிடேஷன் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன். ஏன்னா அந்த கிளாண்ட் வந்து வெறுமனே அது வந்து ஒரு பிசிக்கல் ஃபார்ம் மட்டும் கிடையாது, பிசிக்கல் ஃபார்மாகவும் இருக்கிறான். ஆனா பிசிக்கல் ஃபார்மை தாண்டி மிகப்பெரிய ஒரு பரத்தை உள்ளே வைத்திருக்கின்றான். அந்த ஒரு கொடி வளர 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 அது பூவாக அங்கு மலரும். அப்ப அதை தாண்டி அப்படி போகும். அதை 3 விதமாக சொல்லுவார்கள். ஒன்று வேறு, இன்னொன்னு அதோடைய அந்த தண்டு அல்லது அதனுடைய அடுத்த நிலையாக இருக்கின்ற அந்த கிளைகள் எல்லாமே. அதை தாண்டி அந்த இலைகளை தாண்டி அந்த பூவாக இருந்து அந்த பூவிலிருந்து மறுபடியும் வந்து பல விருட்சங்கள் வரும். ஏன்னா விதை பல விருட்சங்களை கொடுத்து அந்த விருட்சங்கள் மூலமாக வருகின்ற விதைகள் இன்னும் பல விருட்சங்களாக, இன்னும் அதிலிருந்து வருகின்ற விதைகள் இன்னும் விருட்சங்களாக, அது வந்து ஒரு மாபெரும் பெரும் வடிவமாக இருக்கும். இந்த விஸ்வம் என்றால் இந்த பிரபஞ்சம், ரூபம் என்றால் அந்த உருவம், அந்த பிரபஞ்சமே உருவமாக கொண்ட அந்த அதை தரிசனம் செய்வதற்கு நாமும் அந்த விஸ்வமாக இருக்க வேண்டும். அதை நாமே தான் அதை பார்க்கிறோம். ஆனா அந்த பார்க்கின்ற தன்மையிலேயே, அதாவது அப்சர்வர் அப்சர்விங் அப்சர்வேஷன்ஸ் ரொம்ப அருமையா ஓஷோ சொல்லுவார். அதை வந்து சொல்லும் பொழுது நாம தான் அந்த அப்சர்வரா இருக்கோம். நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம், உணர்கிறோம், உணர்வாளர் உணர்கிறோம். எதை உணர்கிறோம்? அந்த பெரும் பரமாக அப்படியே விரிந்து பறந்து நிறைந்திருக்கின்ற அந்த அண்ட லிங்கத்தை, அந்த அண்ட ரூபத்தை, அந்த விஸ்வ ரூபத்தை நாம் உணர்கின்ற உணர்வாளர்களாக. அப்ப யாரு? அந்த பார்க்கின்ற கண்ணிலும் இறை இருக்கிறான், பார்வையாகவும் இறை இருக்கிறான், அந்த எதை பார்க்கின்ற காட்சியாகவும் இருக்கிறான் என்பதுதான் வந்து இங்க உள்ள ஒரு சுட்சமான ஒரு பொருள். அப்படியே ஒரு சின்ன ஒரு பாடல் வடிவத்துல நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே பண்ணலாம். அதனாலதான் முதல்ல வந்து இந்த மாபரத்து உண்மையை வழிபடுவார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, யாரு தெரியுமா அந்த மாபரத்து உண்மை வழிபடிவாளருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தாபரத்து உள் நின்று அருள்வல்லான் சிவன். அவன் எப்படின்னா பூவகத்து உள் நின்ற பொற்கொடி ஆகுமே அப்படின்றதுதான் சொல்றான். தாபரத்துள் நின்று அருளவல்லான் சிவன் மாபரத்துன்னை வழிபடுவாரில்லை. தாபரத்துள் நின்று அருளவல்லான் சிவன் மாபரத்துன்னை வழிபடுவாரில்லை. மாபரத்துன்மை வழிபடுவாளர்க்கும் மாபரத்துன்மை
உம்மை வழிபடுவாளர்க்கும் பூவகத்துள் நின்ற பொற்கொடியாமே. பூவகத்துள் நின்ற பொற்கொடியாமே, பொற்கொடியாமே. நன்றி நன்றி நன்றி. மிக அருமை. மிக்க நன்றிங்க. நிறைய விஷயம் எல்லாத்தையும் கத்துக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.